இன்னைக்கு வித்தியாசமா உங்களுக்கு ஒரு டிராமா தான் எடுத்து வந்திருக்கேன். இதோட பேரு ரீப்ளே 1988. இது வந்துட்டு ஒரு ஃபீல் குட் டிராமா தான். இது ஒன்லைன்லாம் ஒன்றும் இல்லை. இது நல்ல ஆக்ஷன் எமோஷன் டிராமான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கதையாக தான் இருக்கும். எல்லாமே கலந்தடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கதை போக போக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஃபீல் குட்னு மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ரொம்பலாம் பேச வேணாம். கதையோட ஆரம்பத்திலேயே செப்டம்பர் 1988 சியோன்ல இருக்கிற ஒரு பகுதியை தான் காட்டுறாங்க. ஸோ அப்படியே லாங் ஷாட்ல இருந்து ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு 5 பேர் உட்காந்துருக்கானுங்க. இவங்க தான் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பானுங்க. அந்த இடத்த சுத்தி பார்த்தாலே தெரியும் எல்லாமே பழைய காலத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப அங்க புக்லாம் இருக்கும். ஸோ அங்க ஒரு நொறுக்கு தண்ணி பாக்கெட் இருக்கும். அங்கிருந்து ஒரு கை வந்து எடுக்குது. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதை பிக்க தெரியாம பிப்பான். அது அப்படி எல்லாத்துக்கும் செதறுது. அப்பதான் நம்ம ஹீரோயினோட வாய்ஸை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றானா, இவன் பேர் தாங்க டாங்கு, இவன் இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா இவன் தான் எங்க டீம்ல கொஞ்சம் லீடர் மாதிரி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்குது அந்த வாய்ஸ். அப்புறம் அங்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இவன் தான் கிம்மு, எங்க டீம்லயே இவன் தான் ரொம்ப சிடுமுஞ்சி, எப்படா யாரை குறை சொல்லலான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க ஒருத்த அம்மாஞ்சியா உட்காந்துருப்பான். சோ இவன் பேர் தான் டே. இவனோட ரூம்ல தான் இப்ப எல்லாருமே இருக்கானுங்க. இவன் ரொம்ப புத்திசாலிங்க. இவன் வந்துட்டு எல்லாமே சூப்பரா விளையாடுவான். இன்னொன்னு இங்க செஸ் காயின் மாதிரி ஒரு இருக்கும். சோ அதை வந்துட்டு விளையாண்டு நிறைய நேஷனல் அளவுக்குலாம் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாங்கும் கிம்மும் சேர்ந்து அவனை வேலைவானுங்க போய் சாப்பாடு எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி. அவனை எதுவுமே கேட்டுக்கிறாம விறுவிறுன்னு போய் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு பையன் சொல்றான், ஏன்டா உங்களுக்கு வேணா நீங்க போய் எடுக்க வேண்டியதானா, அவனையே வேலை போட்டு வீட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லல. இவன் பேர் தான் சன்கு. இவன் தான் இங்க டைம்லயே ரொம்ப நல்லா படிக்கிறவங்க கூட, ஆனா ரொம்ப நல்லவன் கூட. அப்பப்ப இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப கத்துறாங்கல்ல, முக்கியமான நேரத்துல ஏன்டா கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாங்க இதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நான் வந்து எப்ப அழகா இருக்கனா அப்படிங்கிற ஷார்ட்கட்லாம் விட்டுட்டு அப்ப நான் அப்படிதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கிறது தான். ஸோ வந்து கதை சொல்லி தான் பாஸ்க்கு நம்ம கூட்டு போக மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவர் வரும். சோ அது மட்டும் பாத்துக்க வேண்டியதான். அப்புறம் முக்கியமானது நம்ம ஹீரோயின் பேரு டக்ஷன். சோ சொல்றான், அந்த சின்ன பாப்பாவோட பேர் நான் கேட்க மறந்துட்டேன்டா, ஏன்டா கத்துறீங்க அப்படின்னு சொல்லல. அப்ப பக்கத்துல இருக்க கிம்மும் சொல்றான், நாங்கள் தான் கேட்கல, அதுக்கே இப்படி கத்துற எம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்ப வெளியே இருந்து எல்லாரும் அம்மாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து கிம்மோட அம்மா, எப்பா கிம்மு எங்க இருக்க, வீட்டுக்கு வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். எல்லாரும் போறானுங்க. போற வழியிலுமே எல்லாருமே அவன் வந்து வச்சிருந்த பால் பிரெட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டி போட்டு தான் போறானுங்க. அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடறானுங்க. இவன் வந்துட்டு திரும்ப ஒரு மாதிரி அமைதியாவே ஆயிட்டான். ஏன்னா இப்ப யாருமே இல்ல. சோ லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. எல்லாத்துக்குமே அம்மா அப்பா இருந்தாலும் நமக்கு டேக்கு வந்துட்டு அம்மா மட்டும் இல்ல அப்பா மட்டும் தான். ஸோ அவரும் சேதிப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டு போறாங்க. ஸோ இங்கிட்டு நம்ம டக்ஷனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அதோட ஹீரோட அம்மா அவங்க வந்து சாப்பாடு சமைச்சதுக்கு அப்புறம் அவ கையில கொடுத்து இதை போய் பத்திரமாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ எடுத்துட்டு போயிட்டு அந்த பேங்க் கட்டி கீழே வைக்கிறா. ஏன்னா அவங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ சூடாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கீழே வைக்கிறா. அப்ப அதை வச்சுட்டு அவ போயிட்டு இருக்கல ஒருத்தி படுத்து கிடப்பா. ஸோ அவளை வீம்புக்குன்னு மிதிச்சுட்டு போயில, என்னடி நீ அடி வாங்கி ஆகணுமா எரும மாட அப்படின்னு சொல்லல. அப்பதான் சொல்றான், இவ தான் என்னோட அன்பான அக்கா, பேரு போரா, இவ வாயிலிருந்து எப்பயுமே நல்ல வார்த்தையே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப அவன் தம்பி ஒருத்தன் வருவான். அவன் பார்க்க தான் அண்ணங்காரன் மாதிரிப்பான். ஆனால் அவன் எங்க 2 பேத்துக்கு தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவன் எங்கே கிளம்புவானா, நீ எங்கடா போறன்னு சொல்லி கேட்கல, அப்பாவை கூப்பிட்டு வர தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் எலி அம்மனம்மா ஓடுது, எப்பயும் கூப்பிட போக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் மாதிரி பாக்குறா. இங்கிட்ட கிம்மோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கையில அப்ப அவங்க அப்பா வர லேட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிம்மு சாப்பிட்ற நேரம் பார்த்துட்டு அப்படியே எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கையை வச்சிருப்பானுங்க. ஸோ அந்த நேரம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா வர லேட் ஆகுமா, அப்புறமேட்டு சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டுட்டு அவங்க அண்ணங்கார ஒருத்தர் இருப்பான். அவனை கிம் அண்ணன்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் 10 வருஷம் கிட்ட எழுதுவான் போல. சோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான் அவன். சோ கிம்மோட அம்மா அப்பா அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த ஃபேமிலி போயிட்டு இருக்கல, அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு பார்க்கல, அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும். சரி ஓகே இந்த குப்பையை கொடுத்துட்டு நம்ம டக்ஷன் அம்மாட்ட இருந்து கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. அதையும் எடுத்துட்டு நம்ம கிம் வரான். சோ அவங்க அதையும் கொடுத்து அனுப்ப அப்படியே அனுப்பி கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருவாங்க. சோ அதையும் கொடுத்து அனுப்பி விட்டோம். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அனுப்பி விட்டாங்களோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட்ட வச்சு அனுப்பிடுவாங்க. சோ இப்படி எல்லாருமே சேர்ந்து அனுப்பி எல்லாரோட வீடுமே எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு சொல்லி இந்த கட்டத்துல காட்டுவாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம கிம், சன்கு, டங்கு, நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஒரே இடத்துல சந்திப்பானுங்களா. பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது வாழ்க்கை, எனக்கு சுத்தமா முடியலடா, நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லா பண்ற மாதிரி தான் வரும். ஒன்னும் இல்லை, நீங்க எல்லாருமே ஒரு ஓரமா ஒதுங்குங்க, உட்காந்து தின்ட்டு போயிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வாய்ப்பில்லை ராஜா, எல்லாம் கூப்பிடுறானுங்க போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் போயிட்டு இருப்பானுங்களா. அப்ப டக்ஷனோட அப்பா அவ தம்பியும் சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கல, அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் குடிச்சிருப்பார் போல. என்னமா இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையில வந்துட்டு ஒரு கீஸ் பை ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னது இது பனிக்கறி அப்படின்னு சொல்லல. ஆமா ஆமா வா சாப்பிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்குள்ளேயே கொண்டு போறானுங்க. இவர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இவர் வந்துட்டு டக்ஷனோட அப்பா. இதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது யாருன்னா அவர் அப்பா, தம்பிக்காரன் போரா, நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கையில இவங்க 3 பேரும் உட்காந்து அதில் ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டை நல்லா பாடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா போரா மட்டும் பாட மாட்டா. ஏன்னா ஒரு மாதிரி கூல் ஆட்டிடியூடையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. இது பண்றதுலாம் சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பொண்ணு அவ.
அவ. ஸோ இவங்களாம் பாட்டு பாடிட்டு இருக்கையில பொருளாதாரம் என்னாச்சுன்னு சொல்லி நியூஸ் வைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி போச்சுன்னா நம்மளோட அந்த ஒரு சிகரெட்டோட இதே அதிகமாயிருமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா அதெல்லாம் அதிகமாகாது, அது 12 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பிக்கார சொல்லல. அதை ஸ்லோ மோஷன்ல மனுஷன் திரும்ப பண்ணதுக்கு அப்புறம் இந்த வயசுல புகை ஒரு புகை அப்படின்னு சொல்லி அடி நடிக்கிறான் மனுஷன். அப்ப அது எனக்கு இல்ல போராக்கா தான் கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை மாட்டி விட என்னடா நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க சரி ஒத்துக்கிறேன் நான் தான் குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஒத்துக்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கல. அப்போ உள்ள வந்துட்டு நிறைய இலத்தலைலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டு அதாவது ஜாப்பனீஸ்னாலே நிறைய இலத்தலை இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் தின்னுட்டு இருக்கல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ எப்பயுமே நல்லாவே சமைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்ன இருக்கோ அதை வச்சு தான் சமைக்க முடியும், நீங்க இதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இன்னைக்கான சம்பளம் போட்டு விட்டுருப்பாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. ஐயோ கண்டுபிடிச்சாலோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கல. அவங்களே பாக்கெட்ல கையை விட்டு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன காசு குறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் புக்கு தேவை இருந்துச்சு அதான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்ன புக்கு தேவை இருக்கு, உங்க 2 பசங்களையும் இப்ப ஸ்கூல் முடிக்க போறாங்க, அவங்களை காலேஜ் சேர்த்து விடணும், எல்லா வேலையுமே இருக்கு, ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லல. அவர் என்ன நினைச்சான்னு தெரியல மனுஷன். அவர் சொல்லுவாரு இவங்க எல்லாம் நல்லா படிச்சா ஃப்ரீயாவே அவங்களாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எங்கிட்ட இருந்து அவ ஏதோ போயிட்டா காலேஜுக்கு, இங்கிட்ட இவ பார்த்தா எப்பயுமே கடைசி தான் எடுக்கிறான், அங்க அவன் 4 இதுல ஃபெயில், அவனாம் போவானான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கரிச்சு கொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப போரா என்ன சொல்றானா, அப்பா எனக்கு வந்துட்டு இப்ப பர்த்டே வரல, ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸா பார்த்து வாங்கி தரணும், ஏன்னா இது பழசாயிடுச்சுன்னு சொல்லல. எடியம்மா இது போன வருஷம் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆமாமா ஆனா அது பழசாயிடுச்சு எனக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி பாப்போம்னு சொல்லல. ஹீரோயின் சொல்றாங்க என்னன்னா 2 பேத்துக்கு ஒரே நாள்ல தான் பிறந்த நாள் வரும் போல. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை எனக்கு தனி கேக் வேணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவங்க சொல்ற பார்த்தா 2 பேத்துக்கு ஒரே நாள்ல தான் பிறந்த நாள் வரும் போல. அவன் என்ன சொல்றான்னா நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்மா, நம்ம எல்லாருமே தனித்தனியா வெட்டணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தனியா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் போரா சொல்றான் அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நீ மூட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 2 பேரும் அடிச்சு மாள்றாளுங்க. இங்கிட்டு அந்த கிம்மோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்பதான் அவர் அப்பா உள்ள வராரு. வரையிலே மனுஷன் பார்க்க பயங்கரமா இருப்பாரு, ஆனா சரியான காமெடி பீஸ். வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து மனுஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவன். ஸோ இவங்க வந்துட்டு இப்ப ரீசெண்டா பணக்காரவங்களா தான் இருப்பாங்க. அப்படிங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம சண்முகா தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இல்லையா, அப்ப வந்து அவங்க கேட்பாங்க என்னடா இப்ப என்னமோ ஹீரோயின் வந்துட்டு என்னமோ இது தூக்கிட்டு போறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆமாமா அவ ரொம்ப அழகா இருந்தாலாம், ஸோ அதனால அந்த ஒலிம்பிக்ஸ்லாம் கொடி தூக்கிட்டு போறது கூப்பிடுவானுங்க, மடகாஸ்கர் கண்ட்ரிக்காண்டி அவ தூக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே எனக்கு என்ன இதுனா அவ வந்து எப்படிதான் அதுல செலக்ட் ஆனாதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்டா அவளுக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான் சங்கு கூட. இங்கிட்டு பார்த்தாக்கா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. ஸோ வந்து திங்க தெரியாம திண்டு அந்த முழு மூஞ்சியுமே அந்த குண்டாக்குள்ள விட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ அதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி திங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்றான். இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கொடி தூக்குறேன்னு பேர்ல உள்ள அலப்பற கட்டி வரா. 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கையில அந்த கட்டமாக வச்சிருப்பா. ஸோ தூக்கி அவள் அக்கா மண்டையிலே அடிக்க ஐயோ அவள் சும்மாவே அவனை பட்டுறது அந்த வாங்குவா அவ்வளோதான் முடிஞ்சு. 2 பேரும் அடிச்சுட்டு மாறுறாளுங்க. அவள் கடந்து கத்துறா, அம்மா அடிக்கிறாம்மா வந்து காப்பாத்துமா உயிர் போயிருமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கையில அவள் தான் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில் தான் கட்டுறாங்க. இங்கிட்ட நம்ம சண்முகை தான் கட்டுறாங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்கையில அம்மா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லலை, ஏன்டான்னு சொல்லி கேட்பாங்களா. அப்போ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் 2 டீச்சர்ஸ் லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இங்கிட்ட வந்து கிம் தான் கட்டுறாங்க. அவன் வந்து அவங்க அம்மாட்ட ஸ்கூல் ஃபீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லலை. அவன் பெரிய பணமாக சொல்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பணக்காரங்களா தான் இருப்பாங்க. ஸோ காசையும் எடுத்து கொடுத்துறாங்க. இங்கிட்ட நம்ம டக்ஸனோட வீடை தான் கட்டுறாங்க. அதாவது ஹீரோயினே கூப்பிடுவோம் அவளை. ஸோ வந்துட்டு வீட்டில் கட்டையில் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா ஃப்ரிட்ஜை திறக்கையில் 2 முட்டை தான் இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் 2 தான் இருக்குன்னு சொல்லல. நம்ம ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு சரி எனக்கு வேணாம் அவளுக்கே கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பொறிச்சு அவங்க 2த்துக்கு வச்சுட்டு இவ்வளோ பாவம் வாய் பார்க்க விடுறானுங்க. அது இல்லைனாலும் அவள் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க பீன்ஸ் எடுத்துட்டு என் செல்ல மகளுக்கு பிடிக்கும்ல இந்த அதுன்னு சொல்லிட்டு சும்மா வேண்டா விருப்பா வைக்கிறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ அவங்க அப்பா சொல்றாரு இந்த மாதிரி போக என் பொண்ணு ரொம்ப அழகாகிட்டே போறாள், அதனால தான் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லல. ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிப்பாளா. அப்போ பார்க்க போராவுக்கு வெறுப்பாகுமா. அவ சொல்றான் அழகா இருந்தா என்ன பிரச்சனை, மண்டையில் ஏதாவது வேணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உனக்கு அழகு இல்லைன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உனக்கு ரொம்ப வாய் ஏறிட்டே போற இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இரு வாயில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கல என்னோட எடுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நீ அவளை இதுக்கப்புறம் எடுத்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதோட கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போறா. சரி சொல்றா, ஆனா அது உண்மை கிடையாது. அவ போனதுக்கு அப்புறம் நம்மளால எடுத்து டக்ஸனு மொத்தம் எடுத்து மேக்கப்பே எடுத்து மண்டையில் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் அவன் வந்து பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு அவன் எங்க எடுத்தாலும் அதை இடத்துல வச்சுட்டு வந்துடுறா. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நல்லா நடந்துகிட்டு இருப்பா. ஆனா மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வர மாட்டேங்குது. ஸோ அவளை போட்டு நல்லா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம பாய்ஸ் தான் கட்டுறானுங்க. அவனுக்கு எல்லாம் ஒரே கிளாஸ்லாம் உட்காந்துருப்பானுங்க. 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கல. அப்போ ஒருத்த வரான். வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் அந்த சைடு போயிட்டு இருக்கல, சில ரவுடி பசங்க காசை பிடிக்கிட்டானுங்கடா, அது வந்துட்டு என்னோட காசு இல்லை மிஸ்டேக் கொடுக்கண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் இங்க சில ரவுடி பசங்க வருவானுங்க. அதாவது புள்ளி பண்ணுவானுங்களா, அவன் வந்துட்டு விளையாட கூப்பிடுவானுங்களா. இவங்க 2 பேரும் அப்படியே படுத்துருவானுங்க. கிம்
மட்டும் நிற்பானா. அப்போ வந்துட்டு இவங்க எழுப்பி பார்ப்பான், வரமாட்டான். ஸோ போய் தொடங்க மூதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காசை கொடுத்துட்டு இவன் எப்படி போகல, காசு கொடுத்துறாண்டாவா போகுன்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு வரானுங்க. அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு எல்லாரோட அம்மாவும் உட்காந்து காசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பன்னு பார்த்துட்டு நம்ம போராவோட அப்பா அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு வந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாலே விருப்பாரு. ஏன்னா சிரிப்பாங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிக்காது. அதனால உள்ள போனதுக்கப்புறம் அவங்களோட அம்மா போறாங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம கிம்மோட அப்பா வருவாரு. வந்ததுக்கப்புறம் டேயோட அப்பாட்ட போயிட்டு வணக்கம் சொல்லுவாரா. அவர் வந்துட்டு மனுஷன் நல்ல மனுஷனாக தான் இருப்பாரு. ஸோ இவன் போயிட்டு ஆனால் இவர் போய் பார்த்துட்டு சிரிப்பு காட்டிட்டு இருப்பாரா. அப்படியே சட்டைக்குள்ள கை விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான் மனுஷன். உன் கூட பேசினது ஏன் தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சு அவர் போயிடுவாரா. இங்கிட்டு இவர் இதோட வந்து அவங்க ஒய்ஃப்டையும் சண்முகட்டையும் அம்மாட்டையும் இப்படி பண்ணிட்டு இருப்பாரா. பண்ணதுக்கப்புறம் யோ போய் லூசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள உள்ள அடிச்சு பற்றி விட்டுறாங்க. இங்கிட்ட பார்த்தாக்கா சண்முகம் தான் காட்டுறாங்க. அவன் தான் லீடராகவும் இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ண சொல்கிறான். அந்த டீச்சரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே செய்ய ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்லை. ஸோ அதனால அன்னைக்கான நாளும் முடியுது. அப்படி சாயங்காலம் அப்படி போக ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ வந்துட்டு நம்ம சண்முகம் கூப்பிடுவானுங்க டானும் நம்ம கிம்மும். ஆனால் அவன் வரமாட்டான். நான் வரலடா, நீங்கள் போங்க, தங்கச்சி கூட விளையாடணும், சில வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்காண்டி போயிட்டு இருப்பானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு பாத்ரூம் வா போயிட்டுருன்னு சொல்லல, நீ போயிட்டு வா நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு இருப்பானுங்களா. சரி இவனும் போயிட்டு அப்படி கிம்மு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கல, நம்ம டாங்க வந்துட்டு 2 பேரும் கூட்டு போயிட்டு இருப்பானுங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கல. இவன் தான் அந்த முன்னாடி இருந்த ஒருத்தன்ட்டு வந்து காசு பண்ணியிருப்பானுங்களே, அந்த குரூப் தான் போல. இவன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கையை உதட்டே போறான். 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் அடிச்சாலும் இன்னொருத்தனை டாங் பார்த்துவோம். அதோட 2 பேர்த்தையும் சேர்ந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கையில அப்படியே அவன் திரும்பி பார்த்துட்டு டே இவன் உன்னையும் கூப்பிடுறான்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே அழுத்துட்டு போயிடறானுங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம கிம்மோட அப்பா தான் கட்டுறாரு. அந்த மனுஷன் வந்துகிட்டு இருக்கையில அவங்க பொண்டாட்டி ஃபெயிங்கர்ஸ்லாம் கொடுத்துட்டு போகல. இந்த ஆள் வர லூஸ் ஆயிட்டான் போல, இவனை உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆள் தான் என் வைபா இருக்கான். அங்கிட்டு பார்த்தாக்கா இவங்க 2 பேர்த்தையும் நிக்க வச்சதுக்கு அப்புறம் காசெல்லாம் பிடிக்கிட்டு விட்டானுங்க. புடுங்கிறதுக்கு அப்புறம் இருக்கிற காசெல்லாம் கொடுங்கன்னு சொல்லல. ஆனால் அவ்வளோதானே இருக்கு, எங்களுக்கு சுத்தமாக இல்லைனா அப்படின்னு சொல்லல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த அனுப்பையில. அப்போ இன்னொரு ரவுடி இருப்பான். அவன் பார்த்துட்டு கிம்மோட காலில் ஷூ இருக்கும். ஸோ அது கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை கழட்ட சொல்கிறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டாங்கு கழுத்து வேணாம், டே ஒன்னுட்டு வேணாம், அவன்ட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு, ஒன்னுட்டு அழுக்கா இருக்கு போடான்னு சொல்லல. ஆமாண்டா எல்லாரும் என்டையே அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு கழட்டி கொடுத்துட்டு விறுவிறு நடந்து வந்துடுறான். இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம சங்யாங் வந்துட்டு போயிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே காசி திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போயிட்டு இருக்கல இவன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணி வந்துட்டு அவங்களுக்கானு சொல்லல, இல்லை சாப்பிட்டு வரேன்னு சொன்னானுங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவோம். அவங்க நல்லா பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போன்னு பார்த்துட்டு எக்ஸாம்லாம் நடந்துச்சுன்னு சொன்னியே, நீ என்ன ரிப்போர்ட்கெல்லாம் எப்போ தராங்க அப்படின்னு சொல்லல, அதான் அடுத்த வாரமாங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்போ தான் கிம்மோட அம்மா கேட்பாங்க, என்னது எக்ஸாம்ல நடந்துச்சு, அந்த பையன்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லல. ஆமாம் நடந்துச்சு, அவன் சொல்லலையா, மறந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறான். ஆனால் அவன் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவன் வாயில் வந்துட்டு ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி கேட்கல, இல்லைம்மா நகை கீறிடுச்சு அதான் பேண்டேஜ் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதை மலுப்புறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுரும் செய்கிறானுங்க. அங்கிட்டு வந்துட்டு கிம்மும் டாகும் 2 நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து டாக்கை பார்த்துட்டு இவங்களாம் சொல்கிறாங்க, டே என்னப்பா தம்பி வர ரொம்ப அழகாயிட்டே இல்லை, அவன் முடியெல்லாம் சீவிட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தாக்க அவன் பார்த்துக்கிட்டு இருக்கல, எங்கள் பையனும் நல்லா அழகாயிட்டான்னு சொல்லி கிம்மோட அம்மா சொல்லல. அவன் எதுவுமே கண்டுக்காம அப்படி விறுவிறுன்னு உள்ள போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு மூஞ்சியே வாடி போயிருது பாவம். அடுத்த எபிசோட பார்ப்போம். பாய்.